எனக்கு ஸ்வீட்ஸ்னா அவ்வளோ பிடிக்குங்க. 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? இது நாங்கள் மிட்டா சேவியான்னு வந்து சொல்லுவோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் கேஷ்யூஸ்லாம் வந்து நல்லா மெலிசா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதே பேனில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரோஸ்டட் சேமியா இல்லை நான் ரோஸ்டட் எப்படி இருந்தாலுமே அந்த கீழே லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். என்னடா ஸ்ட்ரெயிட்டாக சக்கரை வந்து சேர்க்குறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி வந்து பாருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப மெலிசா இருக்கிற சேமியா தான் வந்து எடுத்துக்கிறதுனால பால் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் தான் பால் இருக்கணும். அது அப்படியே வந்து மூடி போட்டு 1 நிமிஷம் வந்து விடுங்க. அந்த பால் ஃபுல்லாக அந்த சேமியா வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்து இருக்கணும். நம்ம பாலோ இல்லை தண்ணியோ ஓவராக வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகணும். அந்த மாதிரி இது வந்து இருக்கக்கூடாது. நல்லா கொட்டும் போதே பொலன்னு வந்து இருக்கணும். மேலே நம்ம கார்னிஷிங்க்கு நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். 5 நிமிஷமே அதிகம் தாங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை